சாரை வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் ஜெய். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து ஃபேக்கல்ட்டி. ஸோ அவருக்கு நிறைய பேர் அவரை தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஃபேக்கல்ட்டி சாராக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் சார் வந்து எழுதி கிளியர் பண்ணி இப்போ கரண்ட்ல டிஎஸ்பியா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம செஷன் நம்ம ஓகே. போகலாம். நம்ம செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓகே. கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த சரி. கொஸ்டின்ஸ் நம்ம Q&A மாதிரி எடுத்துட்டு போகலாம் நம்ம. நல்லதுங்க, நல்லது. யாருக்கும் நடுவில் டவுட்ஸ் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கூட கேட்கலாம். ஒன்றும் கண்டிப்பா. இஷ்யூஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஓவராலாக ஒரு ஐடியா சொல்லிட்டு இருப்போம். பட் ம் அவங்களுக்கு ம். அது எப்படி கன்வே ஆகுது, அவங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நமக்கு சொல்றதுல, நான் சொல்றத அப்ளை பண்ணி பார்த்துருப்பாங்க சில பேர். கண்டிப்பா. அப்படிலாம் இருக்கும். ஸோ இன்கேஸ் எதுவும்னா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு ஷியோர். இது பண்ணலாம். ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சாரை வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன் ஜெய். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து ஃபேக்கல்ட்டி. ஸோ அவருக்கு நிறைய பேர் அவரை தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஃபேக்கல்ட்டி சாராக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அவர் சார் வந்து எழுதி கிளியர் பண்ணி இப்போ கரண்ட்ல டிஎஸ்பியா இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி ஜெய் கணேஷ் வந்ததற்கு. அதே மாதிரி இப்போ உங்களை ஒரு இன்ட்ரோ நீங்க உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்லுங்க. நல்லது ப்ரோ. நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் ஜெய் கணேசன். ஆஹ் நான் 2024 ரிசல்ட்ஸ் அந்த குரூப் ஒன் பாஸ் பண்ணிட்டு 2022 ஸ்டார்ட் ஆச்சு அதோட ஓவரால் ப்ராசஸ். 24 ஸ்டார்ட் முடிஞ்சது. அப்போ டிஎஸ்பி சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் முடிச்சுட்டு இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் திருவாரூர்ல ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கேன். கமிங் டு த பாயிண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, ஆஹ் நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வர ட்ராபேக்ஸ், அதில் வர இஷ்யூஸ்னால ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணேன். 2019 டிஎன்பிசி எக்ஸாக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பர்டிகுலர் காம்படிட்டிவ் ஃபீல்டில் கிளாஸஸும் கண்டினியூஸாக எடுத்துட்டு இப்போ 2020 அண்ட் 2022 இதோட குரூப் ஒன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு ரைட்டாக என்ன ஏது என்ன நடக்குது அதை பற்றின அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம குரூப் எக்ஸாக்டாக டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நம்ம கலந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சது டிஎஸ்பியா இப்போ கரண்ட் ப்ராசஸில் இருக்கேன். இதுக்கு நடுவில் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் என்னோட கிராஜுவேஷன் வந்து பிஇ ட்ரிபிள்இ அண்ட் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சுட்டு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு இந்த டிஎஸ்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. தென் ஐ பர்சூட் திஸ் ஜாப். ஓகே அவ்வளோதான் ப்ரோ. ஓகே ஓகே. சரி ஓகே ப்ரோ. இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போலாம். ஆக்சுவலி இப்போ நீங்க பார்க்குற டிஎன்பிஎஸ்சி இப்போ கரண்ட்ல இப்போ ட்ரெயின் இப்போ படிக்கிறவங்களுக்கும் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போற நிறைய பேரோட கொஸ்டின் வந்து ஜென்ரலா, ஏன்னா எனக்கு வந்து ஒரு 100+ கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ல போட்டிருந்தாங்க. நான் அதை கம்பைல் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ அதில் மெஜாரிட்டியாக இருந்த கொஸ்டின் என்னன்னா, நான் எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னும் போது நான் எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மேஜரா இருந்துச்சு. அப்புறம் அடிஷ்னலா நீங்க சொல்லுங்க, இப்ப டிஎன்பிஎஸ்சி அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் இது ட்ரெயின், அதாவது படிக்கலாம், யார் வந்து இப்ப இந்த கேட்டகரி இருந்தா நீங்க வந்து ஓகே நீ வந்து ஃபிட் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ரெண்டு கேள்வி பார்க்குறேன் நான் இதை. அதை ஃபர்ஸ்ட் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓவராண்டா எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு ஸ்கூல்ல இருக்கிற எல்லாருமே இதை அப்பியர் ஆக முடியும். டிஎன்பிஎஸ்சிக்கு எலிஜிபிலிட்டின்னு அவங்க ஒன்று வைக்கிறாங்க ஏஜ் பார்ல. அதை தாண்டின எலிஜிபிலிட்டி இது மட்டும்தான். நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். தென் நான் சொன்ன ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலே போதும். இங்க எக்ஸலண்டான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. இங்க ப்ரிப்பரேஷன்ஸுக்கு இந்த ஸ்கில்லுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு. அதை அந்த ஓரியன்டேஷன்ல நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே போதும். we are more eligible to become an civil servant. அப்போ ரெண்டாவது, இப்போ நீங்க கேட்ட கேள்வியில டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு நான் என்னோட பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணி சொல்றேன். முன்னாடி 2015-16 எல்லாம் இருந்ததை விட
இப்போ ரொம்ப டைனமிக்கா இருக்கு. மோர் காம்படிஷன்ஸ் அதிகமா முன்னாடியை விட அதிகமா இருக்கு. அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஓரியன்டேஷனோ இல்ல ஒரு மென்டார்ஷிப் இல்ல ஒரு ஹவு டு ரைட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுற சூழ்நிலைகள் இருக்கு. முன்னாடி செல்ஃபா ஒருத்தரால படித்து அவங்களால அச்சீவ் பண்ணி வர முடிஞ்ச சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு. இப்பயும் இருக்கு, இல்லைன்னே நான் சொல்ல மாட்டேன். 100% இல்லை அப்படி கிடையாது, அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் அது ரொம்ப 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 கம்மியான பர்சன்டேஜ். இப்போ மொத்த பர்சன்டேஜஸ்ல எடுத்தீங்கன்னா ஒரு 1% கூட அப்படி இருக்காது. 1%க்கே வராது. அந்த அளவுக்கு பீப்புள் மட்டும் தான் செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃபா வராங்க. மோர் தேன் தட், இத இதுக்கு ஒரு சின்ன ஒரு கைடன்ஸ் அண்ட் மென்டர்ஷிப் தேவைப்படுது. அதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான், காம்படிஷன் தான். நெக்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, as always everyone knows, ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் தான் நமக்கு பைபிள். ஸ்கூல் புக்ஸ்ல சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். 1850, நான் அதை யூஸ்வலா சொல்றது தான். 1857 ரிவால்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1857 ரிவால்ட் 10th புக்லயும் இருக்கும் உங்களுக்கு, 8th புக்லயும் இருக்கும். இப்போ நான் 10th புக்லயே படிச்சிட்டேன்ல, எனக்கு எதுக்கு 8th புக்? நான் எதுக்கு ஒய் ஷுட் ஐ ஸ்டடி கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 இன் 8th புக்? பிகாஸ் நான் ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல போயிட்டேன் அப்படின்னு இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் த கேஸ் இன் டிஎன்பிஎஸ்சி. நீங்க 8th புக்கையும் ரீட் பண்ணணும். 8th புக்ல அதை கொஞ்சம் டிஃபைன்டா சில ஃபேக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு. நான் ஒரு பர்டிகுலர் சாப்டர் எடுத்து ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இது மாதிரி ஐ கேன் கோட் இன் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இன் மல்டிபிள் சாப்டர்ஸ். ஸோ ஒரு சப்ஜெக்ட்ல இந்த டிஃபரன்சஸ் இருக்குன்னா, நம்ம செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணும்போது வி கான்ட் ஐடென்டிஃபை தட் இன் ஈச் அண்ட் எவ்ரி திங். ஸோ நம்ம படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் 6th to 10th அந்த அந்த ஆங்கிள்லேயே போகலாம். பட் 6th இருந்து படிச்சுட்டு திரும்ப பாக்குறப்போ 8th பார்க்கணும். இப்போ 1857 ரிவால்ட்னு நம்ம ஒரு மெயின் கொஸ்டின் எழுதுறோம்னா, we have to get the points from both 8th book and as well as 10th book. இது ரொம்ப முக்கியம். ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற சார் கேட்ட கேள்விக்கு என்னோட பாயிண்ட் ஒண்ணே ஒண்ணுதான், ஸ்கூல் புக்ஸ் தான் பைபிள். சில சப்ஜெக்ட்ஸ் லைக் எத்திக்ஸுக்கு யூ கான் ஃபைண்ட் எனி சோர்ஸ். அதுக்கு இப்போ இருக்கிற இப்போ நாங்க மெயின்ஸ் எழுதும் போதெல்லாம் எத்திக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ அப்போ மேக்ஸ் மென்டல் அபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் அது உண்டு. இப்போ மேக்ஸ் எத்திக்ஸ் இருக்கு. அந்த எத்திக்ஸுக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படும். பட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எத்திக்ஸ்லாம் தேவையில்லை. முதல்ல படிச்சுட்டு பிக்கப் பண்ணிட்டு ஒரு சில இடங்களுக்கு மட்டும், சிலபஸ்ல இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும் யூ கேன் கெட் நாலேஜ் ஃப்ரம் த அவே ஃப்ரம் அதர் சோர்சஸ். பட் ஸ்கூல் புக்ஸ் இஸ் மோர் தேன் என்ன, ஆல்மோஸ்ட் ஒரு 80%க்கு ஸ்கூல் புக்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ முன்னாடி இப்போ அதாவது டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 வரைக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா என்ன இருந்துச்சுன்னா, சமச்சீரில் மட்டும்தான் கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சமச்சீர் புக்ஸை மட்டும் நம்ம நிறைய கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் 1 எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலா வேற மாதிரி இருக்குல்ல. ஏன்னா இப்ப ரீசெண்டா லாஸ்ட் 2-3 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்றதுன்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயும் இல்ல அவுட் சோர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச் பண்ணுவோம், அனலிட்டிக்கலா இருக்கு. அப்படி நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு என்ன ஸ்கூல் புக்கை தாண்டி அப்படின்னும் போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸையா இல்ல வேற ஏதாவது அதர் சோர்ஸ் மாதிரி ரெடி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவீங்க? நல்ல கொஸ்டின். இப்போ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டினோட நேச்சர், அதாவது கொஸ்டினோட ஏரியா ஃபோக்கஸோ இல்ல டாபிக்கோ மாறல. ஆனா என்ன மாறுதுன்னா, த வே தே ஆஸ்க் த கொஸ்டின்ஸ், அந்த ஆஸ்பெக்ட்ல தே ஆர் கெட்டிங் டிஃப்ரெண்ட், தே ஆர் எவால்விங். அதாவது டிஎன்பிஎஸ்சி இஸ் எவால்விங் இயர் பை இயர் ஆர் கொஸ்டின் பை கொஸ்டின், தே ஆர் எவால்விங். எவால்வ் ஆகிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஏன் எவால்வ் ஆகணும், வாட் இஸ் த நீடுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி 2010, 12, 15 இந்த டைம்ஸ்ல எல்லாம் தெர் ஆர் வெரி 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 லெஸ் பீப்புள், லெஸ் புக்ஸ் டு ரீட். இந்த ரெண்டுமே லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா எவ்ரி ஒன் ஹாஸ் புக்ஸ். என்ன புக்கு படிக்கணும், ஸ்கூல் புக், சமச்சீர் புக்ல இருந்து எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கு. சாட் ஜிபிடின்னு ஒன்று இருக்கு, யூ ஆல் நோ. ஸோ அந்த சாட் ஜிபிடியில் நீங்கள் போட்டிங்கன்னா இட் கிவ்ஸ் யூ
என்னாமஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நம்ம இன்ஃபர்மேஷன் எரால இருக்கும். அந்த எரால லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறப்போ இதை கண்டெம்ப்ளேட் பண்ணி ஒருத்தரால என்னன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறவங்க தான் தேவைப்படுது. இங்க இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ பஞ்சம் இல்லை. ஸோ இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னா, ஹூ இஸ் சப்ரஸ் த ரிவால்ட் இன் பெரேலி, ரிவால்ட் ஆஃப் 1857 இன் பெரேலி அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு இதை சொல்றதுக்கு வச்சு ஒரு கேண்டிடேட்டை சூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துலயே இன்னொரு பாயிண்ட் தேவைப்படுதுன்னா, இப்போ அந்த பெரேலியில ஏதோ ஒரு ஈவெண்ட் இல்ல ஒரு முக்கியமான பர்டிகுலர் ஈவெண்ட் நடத்தி அதனால ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு இல்ல சப்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் ஆஃப் கிரேட் ரிவால்ட்னா ஹவு ஹவு ஹி சப்ரஸ்ட் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன படிச்சிருப்பீங்க. என்னென்ன விஷயங்கள்ல அவர் ஃபைட் பண்ணாரு, எதனால ஒரு இங்கிலீஷோட போராடினாரு, இதெல்லாம் எப்போ அவரு இறந்தாரு. இப்ப கயத்தார்ல இறந்தாருன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு எல்லா எவ்ரி ஒன் நோஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் வாட் மேட் த பிரிட்டிஷ் டு புட்ஹிம் ஹேங் கயத்தார்ல ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறாங்க. இவ்வளவு நேரம் பேசுனது சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, நான் இப்போ ரொம்ப கிளியரா சொல்றேன். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அந்த ஃபேக்டோட சேர்ந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜ் அது வரும். ஃபேக்ட் இஸ் கயத்தாறுல இவர் இறந்திருக்கிறாரு, இயர் இது ஒய் அப்படிங்கிறதோட சேர்ந்து வரும். சரி சார், அப்ப நான் எப்படி படிக்கணும்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ரைட் ஆர் ராங்குன்னு நான் சொல்லணும்னா ஐ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த வீரபாண்டிய கட்டபொம்மன்ஸ் ப்ரொக்ளமேஷன், இந்த மருது பிரதர்ஸ் ப்ரொக்ளமேஷன்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மனோட பீரியட்ல மொத்தமா என்ன நடந்துச்சு, அந்த ஹிஸ்டரி எனக்கு கொஞ்சம் தெரியணும். அப்போதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது இதர் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ் நான் ரீட் பண்ணும்போது அது நடந்ததா இல்லையான்னு என்னால ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர முடியும் வித்தின் சம் செகண்ட்ஸ். ஏன்னா மொத்த கொஸ்டினுக்குமே நம்ம ஒரு கொஞ்சம் நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும், பிகாஸ் 200 questions in 180 minutes. ஸோ அந்த டைம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம அந்த ஜட்மெண்ட்டை உடனே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம புரிஞ்சு படிச்சிருந்தாதான் சான்ஸ். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லை, யூ ஹாவ் டு பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது நான் சொல்றது நம்ம படிக்கிற யூஸ்வல் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் லைக் ஹிஸ்டரி, பாலிட்டி அண்ட் எக்கனாமி, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்க்கு. இது தவிர இப்போ இப்போ எப்படி கேட்பாங்கன்னு சொல்லுங்க, பாலிட்டி இல்ல ஹிஸ்டரி இதெல்லாம் இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ்ல ஏதாவது அதோட இம்பார்ட்டன்ஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எங்க வரும் கொஷின்ல அந்த ஏரியா வரும். யூபிஎஸ்சி மாதிரி இதுவும் எவால்வ் ஆறாங்க, இவங்களோட டிஎன்பிஎஸ்சியும் எவால்வ் ஆறாங்க, தட்ஸ் இட். பட் ரொம்ப சிம்பிள் when you understand the whole டாபிக். இப்போ பார்லிமெண்ட்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது, இப்போ ஸ்டாம்பீட் அதிகமா, இப்போ இங்க நீங்க தமிழ்நாட்டுல எல்லாம் நிறைய படிச்சிருக்கீங்க, ஸ்டாம்பீட் இது விஷயங்கள் அதிகமா இருக்கு. தென் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின் இன் ப்ரிலிம்ஸ். நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்ல வாட் ஆர் த ப்ரிகாஷன்ஸ் டு டேக் டியூரிங் ஸ்டாம்பீட், ஏபிசிடின்னு சொல்லி அந்த ப்ரிகாஷன்ஸ் அஸ் அ சிவில் சர்வெண்டா நமக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. இவ்வளவுதான். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்ல உங்களுக்கு வரும். கரண்ட் ஈவெண்ட்ஸ் கரண்ட்ல நடக்கிறத நீங்க டெய்லி டு ஆல் சிவில் சர்வெண்ட் ஐ வில் சஜஸ்ட் ஒன் திங், யூ ஹேவ் டு ரீட் நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் நான் ரீட் பண்ணணும்னா சார் நான் ஒரு 2 hours ஆகுது, 2-3 hours ஆகுது. நான் நியூஸ் பேப்பரை ஃபுல்லா ரீட் பண்றதுக்கு தேவையில்லை. இதர் தினமணி ஆர் தமிழ் இந்து ஆர் இங்கிலீஷ் இந்து, நீங்க எனி திங் இன்ரெஸ்பெக்டிவ் பேப்பர் பெருசியா எந்த பேப்பர் தான் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. இன் கேஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ல பேப்பர் ஒரு சின்ன சின்ன அந்த நீங்க படிக்கிறத யூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். எக்ஸாக்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் பெருசா கிடைக்காது. இன்டர்வியூல நியூஸ் பேப்பர் பேச மேஜர் ரோல். நான் அதுக்கு அப்புறமா வரேன். ரிகார்டிங் சார் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ ஃபினிஷ் பண்றேன். கரண்ட் ஈவெண்ட்ஸ் யூ ஹாவ் டு நோ. 2-3 hours ரீட் பண்ண தேவையில்ல, ஒரு 1/2 hour டெய்லி கன்சிஸ்டண்டா, மீன் வாட் எவர் ஒர்க் யூ ஹாவ், நீங்க வேலை பார்த்துட்டு இருங்க இல்ல வேலை பார்க்காம ஃபுல் டைம் படிக்கிறேன், ஆனா இப்போ இன்னைக்கு கொஞ்ச நாள் நான் வெளியில போயிட்டேன், ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன் இல்ல வீட்டுக்கு போயிட்டேன், என்னதான் காரணமா இருந்தாலும் சரி, டெய்லி பேப்பரை 1/2 hour பார்க்கணும்.
இது வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் மாதிரி, வாழ்க்கையில இருக்கிற டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆக்கி ஆக வேண்டிய ஒரு விஷயம். ஹாஃப் அன் ஹவர் பார்க்கணும், என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு, 2-3 டேஸா என்ன நடக்குது. அப்பதான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வரும். இந்த மைண்ட் செட்டு அந்த கரண்ட் ஈவெண்ட்ஸை படிக்கும் போது அப்படி இல்லையே, இப்படி கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அப்படி இருந்துச்சே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவை. ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர். யூ டோன்ட் நீட் டு டேக் எனி நோட்ஸ், யூ டோன்ட் நீட் டு டேக் எனி எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் ஃபார் ரீடிங் நியூஸ் பேப்பர். ஜஸ்ட் ரீட் வித் சம் சார்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். பொறுமையா ரீட் பண்ணுங்க, என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்னு முதல்ல ரீட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்கும். தென் நான் சொன்ன ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக் கொஸ்டின்ஸுக்கு அதுக்கு பேஸ் ரீசன் கரண்ட்ல ஏதாவது நடந்திருக்கும், அதனால அந்த கொஸ்டின் வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன், நாலேஜ், அதை பத்தின நாலேஜ். இப்போ ஸ்டாம்பின்னா என்னன்னே தெரியாம நான் சும்மா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, ப்ரிகாஷன்ஸ், ஐ கான்ட் ஆன்சர் தட் கொஸ்டின். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் புதுசா இருக்கும். அந்த நீங்க புக்ல படிச்ச ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஏபிசியில இருக்காது. இதுதான் இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட், வேற எதுவுமே கிடையாது இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, கார்த்திக். ஓகே. ஸோ நான் இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன். அது நீங்க நான் கரெக்டா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா, இப்போ ட்ரெண்ட் அப்படிதானா இருக்குன்றதை நீங்க உங்க சைட்ல சொல்லுங்க. இப்போ முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சிலபஸ்லாம் வந்து சிலபஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுது. இது வந்து டிஎன்பிசி வந்து ப்ராப்பரா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல, இது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, டே பை டே காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம இந்த புக்ல இருந்தா இதை தான் கேட்க போறோம்னா அப்ப எல்லாருமே படிச்சுட்டு வந்துருவோம். ஸோ இப்போ யூபிஎஸ்சி நம்ம படிச்சிருப்போம். இப்போ நிறைய பேர் இதுல இருக்கவங்க எல்லாருமே டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா கண்டிப்பா யூபிஎஸ்சில இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே வராது. அதாவது சிலபஸ்ல இருந்து நீங்க கேட்கல அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி இல்ல வேர்ல்டு ஈவெண்ட் எல்லாம் எங்க இருந்து வேணா கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி வந்து நம்ம வந்து நம்மளுடைய பார்வையை வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாமா, இல்ல டிஎன்பிஎஸ்சி உண்மையாலுமே கொஸ்டின் வந்து இந்த மாதிரிலாம் கேட்கறது தப்பு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் இப்ப இருக்க ஆஸ்பிரன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் இந்த மாதிரி தான் நினைச்சிட்டு, காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்க வந்து ப்ராடா கேட்கறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா இருக்காங்க. நீங்க சொல்ற வியூல தான் நானும் இருக்கேன். ஏன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 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 சிலபஸ் லைன் வந்து உங்களுக்கு குரூப் 1 இதுலயே கொடுக்குறாங்க. எனி சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா அதுல தான் அவங்க இருக்குன்னு சொல்லி, இன்கேஸ் நடக்காது, பட் இன்கேஸ் இஃப் யூ கோ டு கோர்ட், அதை ஃபைல் பண்ணா கூட, இந்த மாதிரி கொஸ்டின் இப்படி கேட்கறாங்கன்னு ஃபைல் பண்ணா கூட அங்க ஆன்சர் இதாக தான் இருக்கும். அவங்களுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ற, அதாவது டிஎன்பிசி சைட்ல இருந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ற பாயிண்ட் இதாக தான் இருக்கும். இந்த நாள் கரண்ட் ஈவெண்ட் இருக்கு சார், கரண்ட் ஈவெண்ட் இந்த வருஷத்துல நடந்திருக்கு, அதனால நாங்க இதை கேட்டோம்னு சொல்லி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிடுவாங்க. நமக்கு அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, அவங்க அதான் நான் சொன்னீங்க, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி காம்படிஷன் அதிகமா இருக்கிறதுனால சில கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா போகணும். இப்போ நான் நான் என்னோட புரிதலோட சொல்லிடுறேன். 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நல்லா படிச்ச கேண்டிடேட் எனிஹவ் ஒரு 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 1 இயர் அல்லது ஒரு 1.5 இயர்ஸ் இந்த இந்த இதுல படிச்ச ஒருத்தர், 6 months to 1 year அந்த மாதிரி படிச்ச ஒருத்தர், ஃபுல் டைம் படிச்ச ஒருத்தர், அவரால் 100 கொஸ்டின்ஸ், 100 to 110 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா போட்டுற முடியும். இங்க கொஸ்டின் பாயிண்ட் அரௌண்ட் ஒரு 150 டார்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு இயரும் கட் ஆஃப் மாறும். இந்த இப்போ 115 வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இந்த 150 கட் ஆஃப், மீதி இருக்கிற 30-40 கொஸ்டின் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த நம்ம எவால்வ் ஆகுறதும் நம்ம படிக்கிறோம், அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே 30-40 கொஸ்டின்ஸ்க்காக மட்டும்தான். அந்த 30-40 கொஸ்டின்ஸ்ல என்ன ப்ராப்ளம், அதுல அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி மோர் டிஃபிகல்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல நான் அதை பார்க்கல அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் இதுல என்னன்னா, நீங்க உண்மையா படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டின்ஸோட இம்பாக்ட் உங்க ரிசல்ட்ஸ்ல வராத அளவுக்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். இஃப் யூ ஸ்டடி ஆல்ரெடி, ஒரு நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜியை முழுமையா ஃபாலோ பண்ணா, இப்போ நான் எப்படி ஃபாலோ பண்ணேன்னு நான் சொல்றேன். ஏன்னா 2020ல 2019, 2021, சாரி 2020, 2022 இந்த 3 வருஷம் நடந்ததோடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸும் நான் கிளியர் பண்ணேன். 3 ப்ரிலிம்ஸும் நான் எழுதினேன். அதுல நடந்ததை நான் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஸ்ட்ராங் ஏரியா மேக்ஸ், என்னோட ஸ்ட்ராங் ஏரியா திருக்குறள் ஆஸ்பெக்ட்ஸ்.
இந்த ரெண்டுல இந்த 3 டெஸ்ட்லயும் எனக்கு ஒரு கொஸ்டின் கூட தப்பானது இல்லை. இப்படி போனப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு சில கரண்ட் ஈவெண்ட்ஸ் நான் படிக்காம விட்டிருந்தா கூட இட் டசன்ட் இம்பாக்ட் மை ரிசல்ட்ஸ். இதுதான் உண்மை. ஸோ என்னோட ஸ்ட்ராங் ஏரியா ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இன்கேஸ் நான் எல்லா சப்ஜெக்டையும் பெரிஃபரலா தான் படிச்சு வச்சிருக்கேன்னா, கோ இன் டு கோர் கான்செப்ட், ரொம்ப டீப்பா ஒரு 2-3 சப்ஜெக்டா கையில வச்சுக்கோங்க. இப்படி பண்றப்போ என்னன்னா, இப்ப பாலிட்டி மட்டுமே படிச்சு போயிடக்கூடாது. பாலிட்டியில நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மியாயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அது இம்பாக்ட் பண்ணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அந்த அந்த இயர் கம்மி ஆயிடுச்சுன்னா சொல்றேன். ஸோ இப்போ நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, மேக்ஸ்ல 25, திருக்குறள்ல அரௌண்ட் ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் அந்த இயர்ஸ்ல எல்லாம் நான் சொன்ன 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸ்ல 5 to 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஐ டிடன்ட் மேக் ஈவன் அ சிங்கிள் எரர், ஜீரோ எரர் பாலிசி. நான் வச்சுக்கிட்டது நான் ஜீரோ எரர் பாலிசி. ஸோ டெய்லி இந்த 2 விஷயத்துக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ. மேக்ஸும் டெய்லி டச் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு தெரியும் ஹெச்சிஎஃப், எனக்கு தெரியும் ஒரு டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், இந்த கான்செப்ட்ஸ்லாம் எனக்கும் தெரிஞ்ச ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலும் டெய்லி ஐ வுட் டச், இப்போ டெய்லி எழுதி அதை செஞ்சு பார்த்துட்டே இருப்பேன். இது ஈவென்ச்சுவலா எனக்கு ஒரு நாளடைவில் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஜீரோ எரர் பாலிசியை நான் எப்பவுமே மெயின்டைன் பண்ணேன். எந்த கொஸ்டின்ஸ்னால எனக்கு மற்ற இதுல 1-2 கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியலன்னா கூட அது என்னை இம்பாக்ட் பண்ணாது. ஆனா அதே தான் உங்களுக்கு சொல்லுவேன். 10 கொஸ்டின் இது நான் வந்து ஒரு பைபிள் ஸ்ட்ராட்டஜி, எப்பவுமே இருக்கிற ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றேன். ஸோ புதுசா கொஸ்டின்ஸ் வந்தாலும் அவங்களால எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்ட முடியும்? 30 கொஸ்டின். நம்ம 150 எடுத்தா போதும், 180 எடுக்க தேவையில்லை. யூ ஹாவ் டு பாஸ் த கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்ங்கிறது உங்களுக்கு ஃபில்டரிங் ப்ராசஸ் தான். அதை தாண்டுனா போதுமே தவிர, அப்போ நம்ம பிரச்சனை எங்க இருக்குன்னா, அந்த 20 கொஸ்டினை பத்தி கேட்கறது இல்லை. 150 to 180 அந்த 30 நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? நான் ஹவு ஷுட் அச்சீவ் 150 ஈவன் இன் தட் டிஃபிகல்ட் கொஸ்டின்? அதுலதான் இருக்கும். கிளியர் பண்றவங்க எல்லாரும் அதை தான் பாக்குறாங்களே தவிர அவங்களுக்கும் அந்த கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் குரூப் டூ கொஸ்டின்ஸ், மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் ஐ செல்ஃப்லி கரெக்டட் ஃபார் மோர் தேன் 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் கரெக்ட் பண்ணேன். வந்த கொஸ்டின்ஸ்ல கடைசி அப்பியர் ஆன வந்த டெஸ்டோட கொஸ்டின் வந்து மொத்தமா கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா இருக்கும். இஃப் பீப்புள் நீட் டு செக் ஆன் இட், நீங்க கிளாஸ்ல இருக்கிற ஒரு அரௌண்ட் ஒரு 20 மெம்பர்ஸ் மேல இருக்கீங்க, நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த குரூப் டூ ரிசல்ட்ஸ் வந்துச்சு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி குரூப் டூ உடைய கொஸ்டின் பேப்பர் போய் பாருங்க. மோர் தேன் 70% கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருக்கும். நிறைய வார்த்தை புரியவே புரியாது அப்போ எழுதுனவங்களுக்கு. யூ கேன் ஆஸ்க் த யுவர் பியர் குரூப் ஆல்சோ. புரியவே இல்லை. ஆனா யாரெல்லாம் கிளியர் பண்ணாங்களோ அவங்க இந்த பேசிக்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, இப்படிதான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது, இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும், நான் எனக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னு மெயின்ஸுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மட் டு ப்ரிப்பேர் இருக்கு. அதையெல்லாம் ஒழுங்கா பண்ணவங்க கிளியர் பண்ணாங்க, நல்ல ரேங்க் எடுத்தாங்க. ஈவன் தே கம்ப்ளீட்லி அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஆன்சர் புரியலைன்னா கூட அவங்களுக்கே புதுசா புரிஞ்சிருக்காது இந்த கான்செப்ட், பட் எழுதிட்டு வந்துதாங்க. ஸோ நான் அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டதை தான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதுல எரர் பண்ணாதீங்க. கடைசி ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். டோன்ட் கொஸ்டின் த கொஸ்டின் அஸ் ஆல்வேஸ். கொஸ்டினை கொஸ்டின் பண்ணாதீங்க. நீங்க ஏன் கேட்டிருக்கான், எது கேட்டிருக்கான், அதெல்லாம் அவங்களோட வேலை. அதை பத்தி கமெண்ட் பண்றவங்களோட வேலை. நம்ம வேலை பாஸ் பண்றது. அதுக்கு நான் எப்படி தயாராகணும் இப்படிலாம் கேட்பாங்க. எப்பவுமே ஹோப் ஃபார் த பெஸ்ட், நான் கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கணும். ஆனா ப்ரிப்பேர் ஃபார் த ஒர்ஸ்ட். எவ்வளோ டிஃபிகல்ட்டி வந்தா கூட நான் கிளியர் பண்ணிடுவேன். மத்தவங்க கிளியர் பண்றத பத்திலாம் எனக்கு கவலை, அதை பத்திலாம் யோசிக்கிற இடத்துல நான் இல்லை. நான் கிளியர் பண்றதுக்கு ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன், ஒர்ஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின், இதை விட டிஃபிகல்ட் கொஸ்டினே கேட்க முடியாது அப்படின்னு இருக்கிறத கூட நான் பாஸ் ஆகணும்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்கும், அதெல்லாம் நம்ம படிக்கணும். அவ்வளவுதான். ஓகே, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக 3 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்களே, ஸோ அதில் இருந்து நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ரீசெண்டாக அதான் என்னன்னா, இந்த
நம்ம பேசின அந்த 170 கொஸ்டினை பத்தி யாரும் கொஸ்டின் பண்றது இல்ல. அந்த 30 கொஸ்டின் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல போல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்களே. அதுல ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, கான்ட்ரவர்ஷியல் மாதிரி அது வந்து இந்த மாதிரி கேட்கறதுனால உண்மையா படிச்சவங்க கிளியர் பண்ணல, அந்த 30 கொஸ்டின்ல ஃப்ளூக்ல போட்டவங்க தான் வந்து கிளியர் பண்ணி உள்ள போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆஹ் அப்படி அப்படி ப்ளூக்ல கிளியர் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஒரு பேச்சுக்கா சொல்லுறேன், நானும் அதை ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களால கண்டிப்பா மெயின்ஸை பாஸ் பண்ண முடியாது. ப்ரொவைடட் 120 ஃபர்ஸ்ட் எனக்கு போட தெரியுது, அதுக்கப்புறம் அந்த 30ல நீங்க சொல்ற மாதிரி 30யும் ஃப்ளூக்ல அடிச்சு 30யும் எனக்கு கிளியர் ஆச்சுன்னா, 30ல ஒரு ஒரு பெஸ்ட் கேஸுக்கே சொல்றேன், நான் போட்டு வரேன், ஏன்னா நம்மளே நம்மளே போடுறோம்னு வச்சுக்கோங்க. எத்தனை மேக்ஸிமம் கரெக்டா ஆகிறதுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்கு? ஒரு 15 டு 20 மேக்ஸிமம் சொல்றேன். அதெல்லாம் உச்சக்கட்ட லக்கு அதிகமா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த 30 கொஸ்டின்ஸ்ல சொல்றேன். அப்போ மீதி கொஸ்டின்ஸை அவன் போட்டிருப்பான், அது ஃப்ளூக் கிடையாது. அந்த கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியலன்னா நான் எதை அப்ரோச் அந்த டிசிஷன்ல ஏபிசிடிங்கிறதுல நான் எதை சூஸ் பண்றேன், எனக்கு அந்த கொஸ்டின் தெரியல. அரௌண்ட் இப்போ ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸ்ல 70 பேரு ஒரு ஏ ஆன்சர் சூஸ் பண்ணியிருப்பான், 30 பேர் இல்ல 10-20 பேரு பிசிக்கு சூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிசியே கரெக்டா சில பேர் ஆன்சர் பியா இருக்கும். உடனே 70 பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பி வந்து தப்பு, அதை சூஸ் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. பட் தட் இஸ் இன் த கேஸ். எனக்கு தெரியாத விஷயத்துல நான் வெறும் அந்த கொஸ்டினை மட்டும் ரீட் பண்ணிட்டு ஏபிசியை சூஸ் பண்றதுக்குன்னு எனக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அது அவங்க பிளஸ் நினைச்சிட்டு உள்ள வந்திருக்காங்க. நான் சொல்றது கன்வே பண்றது புரியுதா? அந்த எனக்கு அந்த சூசிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஏபிசில எது எல்லாத்துக்கும் ஏ போட்டெல்லாம் கரெக்டா ஆறதெல்லாம் இங்க கான்செப்டே கிடையாது. ஏபில அதை வாசிட்டு பார்த்துட்டு இதுதான் பி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஃப்ளூக்ல அடிச்சா கூட அதுக்கும் ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறவன் மட்டும்தான் கிளியர் பண்ணுவான். அந்த 15ம் அடிக்கிறவன் நான் சொல்றேன், 30ல 15 எனக்கு கிளியர் ஆச்சுன்னு சொல்றேன். சும்மா எல்லாம் கிளியர் ஆகாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்படியே தான் வந்தேன், அப்படியே எனக்கு மேல இருந்து கொட்டுச்சு, நான் பாஸ் பண்ணேன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. எவ்ரி ஒன் ஒர்க் ஹார்ட். யாரு கிளியர் பண்ணாங்களோ எல்லார்ட்டையும் கேளுங்க. அந்த 30 கொஸ்டினுக்கெல்லாம் யாருக்கிட்டையுமே ஆன்சர் இருக்காது, கிளியர் பண்ணவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டிஎஸ்பிலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் மற்ற குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ் மற்றவங்க அவங்க கிட்டையுமே நான் பேசினதை நான் சொல்றேன். யாருக்குமே இப்போ 20 3 பேப்பர் இருக்கும், 60 கொஸ்டின்ஸும் தெரியாது. 60 கொஸ்டின்ஸும் நான் சொல்றது, நான் ஏன் உங்களுக்கு டிஎஸ்பிஸ் மட்டும் இல்லாம மற்ற எல்லாரையும் சேர்த்து சொல்றேன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க முதற்கொண்டு எனக்கு 60 கொஸ்டினும் 100% கம்ப்ளீட்டா தெரியும், தட்ஸ் வை ஐ கிளியர்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னா கிடையாது. இதை பேஸா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 58 கொஸ்டின் தெரியும், ஒருத்தருக்கு 55 தெரியும், ஒருத்தருக்கு 54 தெரியும். 0.5 மார்க்ஸ்ல கூட 0.25 மார்க்ஸ்ல கூட ரேங்க் கிடைக்காதவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இங்க கான்செப்ட் வந்து மேக்சிமம் உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுங்கிறதானே தவிர எனக்கு தெரியாதது இத்தனை அப்படிங்கிறது கிடையாது. எப்படி மற்ற கொஸ்டின் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினை சூப்பரா எழுதிட்டு தெரியாத கொஸ்டினை சமாளிச்சுட்டு வந்திருப்பாங்க, இவ்வளவுதான். ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் நான் அதே தான் சொல்றேன், தெரியாத கொஸ்டின்ஸை ட்ரை டு மீட் இட் அவுட். உங்களுக்கு தெரியலனா உங்க கூட நல்லா படிச்சிருந்தா, நான் சொல்றது எல்லாமே நல்லா படிச்சிருந்தா, படிக்கவே இல்லை சார் இப்பதான் வந்திருக்கேன்னா நான் சொல்ற கான்செப்ட் ஒத்து வராது. படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபிகல்ட்டினா உங்க கூட எழுதுற பக்கத்துல உட்காந்து எழுதுற அவருக்கும் டிஃபிகல்ட்டி, மொத்த ஸ்டேட்டுக்கும் டிஃபிகல்ட்டி தான் அந்த கொஸ்டின். கண்டிப்பா ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்தே போயிடலாம், ஏன்னா இப்போ மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய ஓகே. கொடுத்துருக்காங்க. நான் உங்களுடைய டைம் ரொம்ப எடுத்துக்க விரும்பல, நம்ம இப்போ ப்ரிலிம்ஸ்ல இருந்தே போயிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரிலிம்ஸ்க்கு இப்போ படிக்கிறவங்க இப்போ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் சொல்றேன், இப்போ பிசிஎம் பேட்ச் எங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க, அதுல மெஜாரிட்டியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் விமன்ஸ், அப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கவங்க, ஹோம் மேக்கரா இருக்கவங்க, அப்புறம் இப்போ கரண்ட்ல வந்து எஸ்ஐயா இருக்கவங்க, இந்த மாதிரி ஒர்க்கிங் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க.
ஓகேங்களா? ஃபுல் டைமா படிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் இவங்களுடைய கொஸ்டின் எப்பயுமே என்னன்னா, நான் அதுக்கு நெறைய டைம் ஆன்சர் சொல்லியிருக்கேன். பட் நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப நீங்க ஏன்னா இப்ப நீங்களும் முன்னாடி ஒரு ஃபேக்கல்டியா இருந்திருக்கீங்க. இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்றீங்க. இந்த ஆல்மோஸ்ட் 20, 24 2 வருஷமா இப்ப ஃபீல்டுல ஒர்க் பண்ணிட்டு சர்வீஸ்ல இருக்கீங்க. இப்ப உங்க ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது, இப்ப இவங்கலாம் ப்ரிலிம்ஸ வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம்? அப்படின்றது வந்து உங்க கான்செப்ட் உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்லுங்க. ஓகே. நான் ஒரு ஹாஃப் ட்ரூத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும், டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும், நான் ஓப்பனா சொல்றேன். நான் இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு கிளாஸ் எடுத்துட்டு அதுல என்ன டைம் கிடைக்குதோ அப்படி படிச்ச ஒரு கேண்டிடேட் தான். இன்னொருத்தர் ஃபுல் டைம் ஒரு ஃப்ரெஷரா இருக்கலாம், இல்ல ஃபுல் டைம் அவரால் டிவோட் பண்ண முடியறதா ஒரு பர்சனாலிட்டியா இருக்கலாம். அவர் ஃபுல் டைம், அதாவது மார்னிங் டு ஈவினிங் எந்திரிச்சா ஃபுல்லா டிஎன்பிசி மட்டும்தான் மைண்ட் செட் அப்படின்னு படிச்சுட்டு வரலாம். ஸோ ஆனா இது எங்களோட பர்சனலான பாயிண்ட். டிஎன்பிஎஸ்சியோ கவர்மெண்ட்டோ இதை பொறுத்து சூஸ் பண்ண போறது இல்ல. இப்ப அவர் ஃபுல் டைம் படிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவர் சூஸ் பண்ண போறது இல்ல. இல்ல நான் இந்த மாதிரி எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால என்னை சூஸ் பண்ண போறது இல்ல. அப்ப எதை வச்சு சூஸ் பண்றாங்க அப்படின்னா, மெயின்ஸ் சொல்லிடுறேன். நீங்க மெயின்ஸ் சொன்னதுனால மெயின்ஸ் சொல்லிடுறேன். இல்ல ப்ரிலிம்ஸுக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு கண்டென்ட் தெரியுதா இல்லையா, வெதர் ஐ எம் நாலேஜபிள் எனஃப் டு பாஸ் திஸ் எக்ஸாம். இப்போ நாங்க ரெண்டு பேர், நான் சொன்ன மாதிரி என்னோட பர்சனாலிட்டி இன்னொருத்தர் பர்சனாலிட்டிலே யோசிச்சுக்கோங்க. இன்னொருத்தர் ஒரு 8 கொஸ்டின் எழுதுறாரு, நான் 10 கொஸ்டின் எழுதுறேன்னா தே கேன் ஈஸிலி சூஸ் மீ. ப்ரிலிம்ஸ்ல அவருக்கு 9 கொஸ்டின் தெரியுது, எனக்கு 8 கொஸ்டின் தெரியுதுன்னா அவரை தான் சூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஹார்ஷ் ட்ரூத். இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் பண்றோம்னா நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். செகண்ட், அக்செப்ட் பண்ணிட்டு அப்போ அவங்களோட நம்ம காம்பீட் பண்ணோம்னா ஹவு ஷுட் வி எவால்வ் அவர் செல்ஸ், ஹவு ஷுட் டெவலப் அவர் செல்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட். இதுக்கு நான் ரொம்ப கிளியரா ஒன்று சொல்றேன். மோர் தேன் ஸ்டடி 20 hours in a day அல்லது 12 hours in a day, 12 hours மேல படிச்சா சார் அப்படிங்கிறத விட 3 hours டெய்லி வித்தவுட் எனி பிரேக், ஒரு நாள் கூட பிரேக் ஆகாம கன்சிஸ்டண்டா படிச்சா யூ கேன் கம்ப்ளீட் த சிலபஸ் இன் வெல் மேனர். வெல்லா ரிவைஸ் பண்ண முடியும். இங்க ப்ராப்ளமே என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி. 10 நாள் படிப்போம், 11ஆம் நாள் விட்டா அவ்வளவுதான். இன்னொரு ஒரு 4-5 நாள் மேல சும்மா உட்காந்துருப்போம், அடுத்து 17ஆவது நாள் அடைப்போம். இது என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் நாலேஜபிள். ஸோ இங்க என்ன தேவைப்படுதுன்னா டெய்லி படிக்கணும். அதுல இருக்கிற பண்றப்போ டெய்லி நம்ம ஒரு விஷயத்த பண்றப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு எவால்வ் ஆகும். இப்போ நான் பேப்பர் படிக்கும் போது கூட சொன்னேன், ஹாவ் டு டூ இட் half an hour கன்சிஸ்டன்ட்லி. half an hour கூட இல்லாம நம்ம வாழ்க்கையில இல்லை. எவ்வளவுதான் நீங்க நீங்க என்ன வேலை வேணாலும் பாருங்க, யூ ஹாவ் 8 hours ஆஃப் ஸ்லீப்னு உங்களுக்கு இருந்தா கூட அதுல மோர் தென் ஒரு 2 hours படிச்சுட்டு 6 hours தூங்கினாலே போதும். இட்ஸ் அவர் ஓன் சாய்ஸ். நமக்கு வேணும்னா நம்ம தான் ஒர்க் பண்ணணும். ஆனா அந்த 2 hours டெய்லி ஒர்க் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க, யூ கேன் sail த்ரூ. கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஒன் அண்ட் ஒன்லி திங், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா யாரோட கைடன்ஸ் உள்ளது, ஒரு ஒரு இப்போ இப்படி போற போட்டை இப்படி போகணும், கொஞ்சம் தள்ளி போனேன்னா கொஞ்சம் ஈஸியா போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக மட்டும் உங்களுக்கு ஒரு மென்டார் தேவைப்படும். அதை எப்பவுமே அதை செக் பண்ணிக்கோங்க, நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்களா, வெதர் ஐ ஆம் டூயிங் இட் கரெக்ட்லி ஆர் நாட். அந்த ஏன்னா நமக்கு கிடைக்கிறது 2 hours, வி டோன்ட் ஹாவ் எனி டைம் டு மேக் எரர்ஸ். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டாக மட்டும் சொல்றேன். தட்ஸ் இட். இது மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும். ஒர்க்கிங் பீப்புள், ஒர்க்கிங் விமன், ஹோம் மேக்கர், எவ்ரி ஒன் கேன் ரைட். ஓகே. ஸோ எக்ஸாக்டா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேனோ அதுதான் நீங்க சொல்றீங்க கிளியரா. சரி ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கும்பொழுது அல்லது ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நிறைய, அது ஃப்ரீக்வெண்டா நிறைய கொஸ்டின் தான். அதாவது மெயின்ஸையும் சேர்த்து நான் படிக்கணுமா, இல்லை இப்போதைக்கு நான் ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணவா? ஏன்னா இப்போ மறுபடியும் 2026 தான் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கொடுக்க போறாங்க. இப்போ நான் மெயின்ஸை படிக்கவா, இல்லை ப்ரிலிம்ஸ் படிக்கவா, இல்லை கம்பைண்டா படிக்கணுமா அப்படின்றது கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு தெர் இஸ் நோட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல், எல்லாருக்கும் இப்படிதான் அப்படின்னு இங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ 2026 நீங்க ப்ரிலிம்ஸ் கொடுக்குறேன்னா
இப்போலே படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, யூ சோசன் யுவர் பாத், இதுதான் என்னோட எய்ம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ப்ளீஸ் ஸ்டடி ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். ஸோ மெயின்ஸ் படிச்சீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் வந்துடும். ஸோ நீங்க மெயின்ஸ் படிக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்ஸ்லேயே உட்காந்து கிளியரா படிக்கலாம். ஏன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு கடைசி இப்போ ப்ரிலிம்ஸ்ன்னு நோட்டிபிகேஷன் வர்ற டைம் இருக்கு இல்லையா, நோட்டிபிகேஷன் வந்து என்னையும் அப்ளை பண்ற அந்த டைம்ல நீங்க ப்ரிலிம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி சேல் த்ரூ, ப்ரொவைடட் நீங்க இப்பல இருந்து மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தா. சார் நான் அப்பதான் ஆரம்பிக்க போறேன், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போறேன், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் படிக்கணும். புக்ஸ் எடுத்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொஸ்டினா வரும், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கொஸ்டினா வரும், நம்ம பார்த்து அதுக்காக படிக்கணும். நம்ம மெயின்ஸை தொடவே கூடாது. இன்கேஸ் 2026 நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னா, இது அந்த பர்டிகுலர் பீரியடை பொறுத்து அந்த கொஸ்டின் மாறுமே தவிர ஒரே ஆன்சர் கிடையாது. ஏன் இப்போ அடுத்து அந்த ஏங்கிறதுக்கு வரேன். நீங்க இப்பல இருந்து எனக்கு டைம் கிடைச்சிருக்கு, நான் சும்மா இப்பல இருந்தே ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன்னா, எனக்கு அந்த டைம்ல இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு மேல உங்களுக்கு மோர் தேன் 10 மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ப்ரிலிம்ஸ் எழுதுற அந்த டைமுக்கு அப்புறம் மெயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஏன்னா ஹவு டு அப்ரோச் மெயின்ஸுங்கிறது அது ஒரு தனி ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அந்த டைம்ல போயிட்டு நம்ம அதை இன்னும் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம நிறைய காம்படிஷன்ல நிறைய பேரை நம்மளை முன்னாடி விட்டுட்டு அப்புறமா உட்காந்து வரி பண்றதுல யூஸ் இல்லை. வி ஹாவ் டைம், இந்த டைம்ல படிக்க ஆரம்பிக்க போறோம் முடிவு பண்ணிடுச்சுன்னா தென் ஸ்டார்ட் மெயின்ஸ். கரெக்டா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு அப்புறம் ப்ரிலிம்ஸ்ல எக்ஸாக்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மோர் தேன் எனஃப் டு கிளியர் போத் ப்ரிலிம்ஸ் அஸ் வெல் அஸ் மெயின்ஸ். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ இன்னொன்று விஷயம் என்னன்னா, இப்போ எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், நான் ஒரு ஃப்ளோல படிச்சுட்டு இருக்கிறேன், ஆனா கிளியர் பண்ணவங்க எல்லாருமே வந்து எதை ஃபாலோ பண்ணதுனால அவங்க கிளியர் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கிளியர் பண்ணவங்களாம் நம்ம இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கும்போது ரெண்டு ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பர் டேக்கு நான் வந்து 12 ஹவர்ஸ் படிப்பேன், 16 ஹவர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் பர் டேக்கு நான் 1 ஹவர் தான் படிச்சேன், நான் ஸ்டேட் ரேங்க்லாம் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு, ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நான் எவ்வளவு நேரம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அது டிபெண்ட் ஆன் த ஆஸ்பிரண்ட் இல்ல நாலேஜ் அந்த மாதிரி நம்ம எதை சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ ஒரு ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல நீங்க ஒரு 7th ஃப்ளோர் போகணும், 7th ஃப்ளோருக்கு போகணும், சரிங்களா? நீங்க கிரவுண்ட்ல இருக்கீங்க, வெளியில பில்டிங்க்கு வெளியில இருக்கீங்க, உள்ள போயிட்டு யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ், லிஃப்ட்லாம் இல்லை, யூ ஹாவ் டு டேக் ஸ்டெப்ஸ் அண்ட் வாக் டில் 7th ஃப்ளோர், சரிங்களா? இப்போ இந்த கேள்வியை நான் அப்படி புரியுதலுக்காக இதை சொல்றேன். இப்போ ஒருத்தர் ஸ்கூல்ல இருந்தே கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாரு, புரிஞ்சு படிச்சிருப்பாரு, நல்லா படிச்சிருப்பாரு, நான் சொல்றது மார்க்ஸ்ல இல்லை. நான் 10th வந்து 500க்கு 490 அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலாம், புரிஞ்சு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். இந்த ஹவு எக்ஸாக்ட்லி தே கேன் டிசிஃபர் த திங்ஸ். இப்போ நான் ஏதாவது ஒன்று பண்றேன்னா ஹவு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், அதை வச்சு சொல்றேன். ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் 2nd ஃப்ளோர்ல இருப்பாங்க. இப்போ நான் ஃப்ரம் த ஸ்கிராச் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான், நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல கீழே வெளியில இருக்கேன், இப்பதான் இனிமே தான் உள்ள போகணும். சில பேர் ஈவன் நல்ல இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி நிறைய படிச்சுட்டு ஒரு 4th ஃப்ளோர் 3rd ஃப்ளோர்ல இருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், 7th ஃப்ளோர் போனாதான் முடியுது, ஸ்டார்டிங் ப்ராசஸ் முடியுது. ஸோ இப்போ நான் உங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன். நீங்க கேட்கறது நான் எவ்வளவு நேரம் படிக்கணுங்கிறது இது மாதிரியான கேள்வி. நீ கிரவுண்டை விட்டு வெளியில இருந்தேன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா நீ நிறைய நேரம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 4th ஃப்ளோர்ல இருக்கியா, நீ அதுக்கேற்ற ஒர்க்கை நீ பண்ணி தான் ஆகணும். சரி, இந்த 2nd ஃப்ளோர்ல இருக்கனா, அதுக்கேற்ற மாதிரியான ஒர்க். என்ன முதல்ல இனிஷியலா தெரியாதுன்னா, நான் எந்த ஃப்ளோர்ல இருக்கேன், ஹவு மச் ஐ கேலிபர் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த ஆஸ்பெக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோங்கிறத நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தெரியும். தென் யூ ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப்
ஹவு மச் ஹார்ஸ் யூ நீட் டு ஸ்டடி கன்சிஸ்டன்ட்லி, அதை நீங்க அதை பொறுத்து ஃபிக்ஸ் பண்ணணுமே தவிர ஓப்பன் எண்டடா இப்ப லிஃப்ட் இருக்கு மேல போயிடலாம்னா நானுமே உங்களுக்கு லிஃப்ட்ல போங்க அப்படி எது ஈஸியஸ்ட் வே லிஃப்ட்ல போகலான்னு சொல்லிடலாம். பட் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுங்கிறது உங்க கேலிபர், உங்கள் ஆஸ்பிரண்டோட கேலிபர், ஆஸ்பிரண்டோடைய நாலேஜ் கேப்பபிலிட்டி, ஹவு 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 மச் ஹி ஷுட் ஸ்டடி. ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. நான் இன்னைக்கு ஒரு சிவில் சர்வெண்ட், நான் உட்காந்து இப்போ டிஎஸ்பி போஸ்ட்ல இருக்கிறதுனால நான் ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றேன். ஆவரேஜா 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றேன். போகும்போதும் வரும்போதும் சும்மா பேசாம வண்டியில இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் இல்லை. நிறைய ரீட் பண்ண வேண்டியிருக்கு. ரீட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஒரு கேஸ் எடுத்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியிருக்கு. நான் என்னோட அதர் சிவில் சர்வெண்ட் எல்லாத்தையுமே பேசிட்டு சொல்றேன். ஸோ நான் அது போற நேரம் கூட படிக்க வேண்டியிருக்கு. நான் அதை உங்களுக்கு மீன் பண்றதுக்காக அதை சொல்றேன். ஸோ நீங்க நிறைய ரீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளவுதாங்கிறதுக்கு இங்க எல்லையே கிடையாது. நீங்க பண்ண போற வேலை ரொம்ப பெருசு. அப்போ அதுக்கு நீங்க இன்னைக்கு உங்களை எவால்வ் பண்ணிக்கணும். அந்த 7th ஃப்ளோரை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு எங்க இருக்கோம், நம்ம என்ன பண்ணுங்கிறத அதை வச்சு டிசைட் பண்ணுங்க. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மூவ் வித் த வீடியோஸ் திங்ஸ் எல்லாம். அதெல்லாம் பத்தி அதை அதை நினைச்சிட்டு உங்களுக்கும் அதான் இப்போ ஒருத்தர் 10 மணி நேரத்துல முடிச்சிருப்பாரு. நீங்களும் ஒரு டாபிக்கை ஒருத்தர் கிரேட் ரிவால்ட்னு 1857 இங்க இருக்கிற இப்போ கிளாஸ்ல இருக்கிற 15 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் நான் கொடுக்குறேன். கிரேட் ரிவால்ட் 1857 நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாராலையும் 10 காமன் நேரத்துல ஆன்சர் பண்ணி எழுதி புரிஞ்சுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வேணும். ஒருத்தர் அரை மணி நேரம் படிப்பாங்க, ஒருத்தர் 3/4 மணி நேரம் படிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா சொல்றேன். செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் படிக்கும் போது எல்லாருக்கும் டைம் ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்க கேள்வி அதை பார்த்து அதை மாதிரியான கேள்வி. நான் மொத்தமா எவ்வளவு நேரம் படிக்கணுங்கிறது. ஸோ டோன்ட் ஃபிக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. மற்றவங்ககிட்ட கேட்டு கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்ல நீங்க மெஜாரிட்டியா எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும், நியூஸ் பேப்பர் வந்து ரெகுலரா ரீட் பண்ணணும் அப்படின்றதுலாம். அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் வந்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம ப்ரிலிம்ஸ்ல ஹையஸ்டா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இப்போ மெயின்ஸ்க்கு வருவோம். மெயின்ஸ்ல என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ஓன் நோட்ஸ் எடுக்கணுமா இல்ல நான் ஏதோ ஒரு மெட்டீரியலா ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சொல்லுங்க. இப்போ மெயின்ஸ்ல தெர் ஆர் சிலபஸ் லைன். லைக் இப்போ அம்பேத்கர் அப்படின்னு ஒரு சிலபஸ் லைனே இருக்கு. அந்த அம்பேத்கர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நான் ஃபுல்லா ரீட் பண்ணி படிச்சு வைக்கணும். இன்னைக்கு யூ ஹாவ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் சோர்ஸ் எல்லாம் தாண்டி சாட் ஜிபிடி அப்படின்னு போட்டீங்கன்னா அது கொடுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ். ஓகே, நான் அப்படியே படிச்சுட்டேன். படிச்சுட்டு போய் ஒரு கொஸ்டினை நீங்களே எழுதி பாருங்க. ஓகே, இதே மாதிரி நாளைக்கு அடுத்த நாள் போயிட்டு வாவு சிதம்பரனாரோட கொஸ்டினை நீங்க ஃபுல்லா புக்ல படிச்சுட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கொஸ்டினை ஆன்சர் பண்ணி எழுதி பாருங்க. ஓகே, இப்ப நான் சொன்னதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என்ன டிஃபரன்ஸ் வரும்னு சொல்ல முடியுமா? லைக் நிறைய பேர் இருக்கீங்க. ராஜா, சபரி, சுஷ்மா, சார் மஞ்சரி, மீரா. சொல்லுங்க சார் சாட் ஜிபிடிலும் புக்குக்கும் ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் சார். சாட் ஜிபிடில அவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. புக்ல வந்து தேடி 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 தேடின்னு இல்ல, 10th 12th 8th பேசிக்ஸ் வந்து படிச்சோம்னாலே ஓரளவுக்கு மெயின்ஸுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும். பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து அவங்களோட 150 இயர்ஸ் ஆனிவர்சரி, இப்போ ரீசெண்டா October 31st அதான் வல்லபால் பட்டேலோட ஆனிவர்சரி, நியூஸ் பேப்பர்ல இருக்கிற சோர்ஸ் பிளஸ் புக்கே வந்து எனஃப் டு த மெயின்ஸ் ஆன்சர் சார். எனி அதர் ஆன்சர்? உங்க ஆன்சர் என்ன டிஃபர் ஆகும் இந்த ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் போது? வேற யாராவது சொல்லலாமா? அர்ச்சனா உங்களை தவிர. மத்த யாருக்கும் தெரியல. ஆன்சர் பண்றப்போ நமக்கு ஸ்பீட் அதிகமா இருக்கும் சார். நம்ம ஒன் டைம் நோட்ஸ் எடுத்துட்டு அகைன் எழுதுறப்போ இன்கேஸ் படிச்சுட்டு எழுதுறப்போ அந்த ஸ்பீட் வராது, பாயிண்ட்ஸ் ஞாபகப்படுத்திக்க முடியாது. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ அவங்க சொல்றதுலேயே ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு யூனிக் ஆன்சர்ஸ் அல்லது குட் ஆன்சர்ஸ் பண்ற எல்லா, அதாவது அவைலபிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும். ஓகே,
செகண்ட், எனக்கு ஆன்சர் எழுதும் போது ஸ்டக் ஆகாம எழுதணும். பிகாஸ் ஐ ஹாவ் ஒன்லி 7 minutes டு ரைட் த 10 mark question. I have only 11 minutes to write the 15 mark question. In that too, I have to maintain my handwriting. ரொம்ப ஹேண்ட்ரைட்டிங்கை மெயின்டைன் பண்ணணும், அழகா எழுதணும், திருக்கி தள்ளிட முடியாது. ஹேண்ட்ரைட்டிங்கை மெயின்டைன் பண்ணணும், 11 minutes எழுதணும், எல்லா பாயிண்ட்ஸையுமே எழுதணும், ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த ஆஸ்பெக்ட் தான் நமக்கு அதுல தேவைப்படுறது. இதுவே நமக்கு இப்போ உங்களுக்கு அங்க நான் சொல்ல வர்ற பாயிண்ட் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எத்தனை சோர்ஸ் இருந்தாலும் நீங்க கைப்பட எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதி ப்ராசஸ் பண்ணி வைக்கலைன்னா உங்க மைண்ட்ல யூ கான்ட் ரீப்ரொடியூஸ் இன் யுவர் எக்ஸாம். இத நான் செஞ்சு பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவப்பட்டதை சொல்றேன். சாட் ஜிபிடில ரெடிமேட் ஆன்சர் இருந்தா கூட யூ கான் மக் இட் அப் அண்ட் வாமிட் அப். யூ ஹாவ் டு ஒர்க் ஆன் யுவர் ஓன். எதை எழுதணும், எல்லா வேர்ட்ஸையும் அப்படியே எழுத முடியாது, அவ்வளோ இடம் இருக்காது, ஏன்னா ஸ்பேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ்க்குள்ள எத்தனை இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கொடுக்கணும், எவ்வளோ மார்க், எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை கொடுக்க போறேன், எவ்வளோ அழகா கொடுக்க போறேன், எதை முன்னாடி கொடுக்க போறேன், எந்த பாயிண்ட்டை பின்னாடி கொடுக்க போறேன், இதுல நீங்க இவ்வளோ எஃபர்ட் போட வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இதை பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸ் எடுத்து நீங்க அந்த ப்ராசஸை கோத்ரூ பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ சூப்பர். இன்னொரு கொஸ்டின், இப்போ மெயின்ஸை தாண்டி இது வந்து மறுபடியும் ப்ரிலிம்ஸ்க்கே வரும். ப்ரிலிம்ஸ்ல கம்பைண்டா ஓவரால் ப்ரிப்பரேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து கிளியர் பண்றவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து 5 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், இல்லை நான் வந்து இது வந்து லாஸ்ட் அட்டெம்ப்ட், எனக்கு வந்து 35+ ஏஜ் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் வந்து ஒரு 23, 24ல கிளியர் பண்றவங்களுக்கும் ஒரு 35ல கிளியர் பண்றவங்களும் இருக்காங்க? ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸா இருக்கும், என்ன எட்ஜ் இவங்க கொடுக்குறாங்க? ரொம்ப சிம்பிள். நான் பேர் சொன்ன மாதிரி யாரு இந்த கொஸ்டினுக்கு வெளில ஆன்சர் பண்ணியிருக்காங்க அவங்களதான் எடுக்கிறாங்க. இப்போ 30+ இருக்கிறவரு ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணி தப்பா பண்ணி அதை சரியா அதுக்கப்புறம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் எழுதுவார். 30+ இருக்கிறவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க வருவாங்க. 23+ சம்திங் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேண்டிடேட்டு, அவங்க பண்ண அதே விஷயம். லைக் இப்போ ஒரு நான் கிரேட் ரிவால்ட் ஆஃப் 18 ஒரு அதே திரும்ப சொல்றேன், வேற டாபிக் கூட எடுத்துக்கலாம். பிரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டினுக்கு அவர் எப்படி அந்த 23+ மென்டலி ஒரு ஸ்ட்ரக்சர், நான் இதெல்லாம் தான் எழுத போறேன், நான் பிரியாம்பிள் கேட்டா ஒரு முக்கியமான கண்டென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன், அப்புறம் ஒரு முக்கியமான கண்டென்ட் ஏதாவது பாக்ஸ்ல எழுதுவேன், தென் கேட்ட கொஸ்டினை நான் அப்ரோச் பண்ணுவேன், அது நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இப்படி எழுதுவேன். இப்போ என்னை பல்கிவாலா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு எழுதுவேன். இட் இஸ் கம் ஃப்ரம் த யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி நான் எழுதுவேன். அப்படின்னு ஒரு மென்டல் ஃப்ரேமை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே தட் கேண்டிடேட் இஸ் ஏபிள் டு பர்சீவ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது எனக்கு முன்னாடியே மென்டலா ஸ்ட்ரக்சர் ஆகுது. யாரு சிலபஸ் லைன்ல வர்ற எல்லா வேர்ட்ஸுக்கும் ப்ராபபிள் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ராபபிலிட்டி தான் வரும் அந்த கொஸ்டின் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகி இருக்கிறாங்களோ அவங்க எந்த ஏஜ் கேட்டகரியும் இல்லாம யாரா இருந்தாலும் அவங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் தேவைப்படுது, ஒரு சில பேருக்கு ஸ்மார்ட் ஒர்க், லைட்டா ஹார்ட் ஒர்க், இவ்வளவுதான் தேவைப்படுது. இதனாலதான் அந்த டிஃபரன்சஸ் வருது. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க மெயின்ஸுக்கு டாபிக் வைஸா இப்போ ஏன்னா இப்போ ஆப்டிடியூட எடுத்துட்டு எத்திக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, அது இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தமிழ் சொசைட்டி, ஸோ அதுல யாரெல்லாம் எட்ஜ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஸ்கோர் வந்து எல்லாருமே சர்வீஸ் வாங்கிருக்கும். இப்போ ரீசெண்டா இந்த பேட்ச்ல நம்ம கிட்ட சர்வீஸ் வாங்கின எல்லா டிசி டிஎஸ்பி அவங்க சொன்னதை வச்சு நான் கேட்குறேன். ஸோ அவங்க சொன்ன விஷயம் இதுதான் சார், நான் வந்து இந்த மாதிரி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணதுனால எனக்கு வந்து எத்திக்ஸ் ரொம்ப பெனிஃபிட்டா இருந்துச்சு, அதை நான் எழுதும் போது எனக்கு ஒன்றும் பெருசா கஷ்டமா இல்லை. அதே மாதிரி நான் தமிழ் சொசைட்டியை வந்து நான் நல்ல நோட்ஸ் நான் வெளியில இருந்து நிறைய வந்து ரெஃபர் பண்ணி எடுத்து நான் தமிழ் சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல 100 + 50 மார்க்ஸ் நீங்க சொன்ன 2 சப்ஜெக்ட்டுக்குமே, எத்திக்ஸ் as well as தமிழ் சொசைட்டி 2 சப்ஜெக்ட்டுக்குமே 50 மார்க்ஸ் அதுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அந்த 2 கொஸ்டினுக்கு, அந்த 2 டாபிக்ஸுக்குமே 50 மார்க்ஸ் இருக்குது. அந்த 50ல எட்ஜ் கொடுக்கறதுங்கிறது ஓரளவுக்கு டிஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கு. யார் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை இன்னும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா நியூ சப்ஜெக்ட்ஸ், இப்போ நீங்க படிக்கிற எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் ஹார்டான சப்ஜெக்ட்ஸ் கம்பேர்ட் டு த ஹிஸ்ட்ரி. நார்மல் ஹார்டு எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா, அவங்க பிலிம்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தமிழ் சொசைட்டி படிப்போம், பட் ஃபேக்ட்ஸ் ஓரியன்டா படிப்போம். நாட் டு ரைட் அனலிட்டிக்கல் வியூல படிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்னால இட் இஸ் சம் வாட் டிஃபிகல்ட். அதை யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு அது ஈஸியா எழுத முடியுது. அது அது ஒரு முக்கியமான ஒரு கீ ஏரியா டு கெட் த எட்ஜ் மார்க்ஸ். அப்சல்யூட்லி. இப்போ அதுக்கு நான் மெட்டீரியல்ஸ் வேணா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமே தவிர, எனக்கு புரியல, எனக்கு ஹிஸ்டரி புரியுற அளவுக்கு, எனக்கு ஹிஸ்டரி ரொம்ப படிச்சிருப்போம் பிலிம்ஸ்ல இருந்து, அந்த அளவுக்கு எனக்கு எத்திக்ஸ் புரியாது. அப்போ அதுக்குரிய எஃபர்ட் வந்து நான் இப்போல இருந்தே போட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை இன்னும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த ஆஸ்பெக்ட்ல பாருங்க. அதுதான் காரணங்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா இங்க ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பிரிச்சு அதை தனித்தனியா தான் திருத்துவாங்க. அவங்களுக்கு கியூமுலேட்டிவா எத்திக்ஸ் ஹெல்ப் பண்ணுது, நமக்கு கியூமுலேட்டிவா ஹிஸ்டரி ஹெல்ப் பண்ணாலும் இல்ல சோஷியல் இஷ்யூஸ் ஹெல்ப் பண்ணாலும் நம்ம கிளியர் பண்ணலாம். அதுதான் அப்படின்னு கிடையாது, அதுவும் ஒரு பேஜர் ரோல் அப்படிங்கறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நான் முன்னாடி இதுல வந்து இதுலயே கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, ம் 2-3 பேர் அனுப்பி அது ரிலேட்டடா தான் பார்க்கலாம். அது ரிலேட்டடா தான் நானும் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. அந்த கொஸ்டின் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னா இப்போ ரீசெண்டா இந்த தடவை கிளியர் பண்ண எல்லா டிசிங்களோடையுமே நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கிட்ட பேசினதுக்கும் உங்ககிட்ட பேசுனதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஆல்ரெடி பேப்பர் கரெக்ஷன்ஸ் பார்த்துருக்கீங்க, ஒரு ஃபேக்கல்ட்டியா இருந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இப்போ கரண்ட்ல அதே சர்வீஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னும் போது உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சைடு தெரியும், பட் கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு அதை விட எல்லாமே, அதை விட எக்ஸ்ட்ரானரியா டபுள் சைடும் தெரியும். உங்களுக்கு இந்த சர்வீஸ் மைண்டடாகவும் ஃபேக்கல்ட்டி மைண்ட் செட்டும் உங்களுக்கு தெரியும், ஆஸ்பிரண்டாகவும் தெரியும், ஃபேக்கல்ட்டியாகவும். ஸோ அந்த வகையில நீங்க இந்த பேப்பர் கிளியர் பண்றாங்கல்ல, ஏன்னா இப்போ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்றவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து நாலேஜபிள் தான். ஒரு லட்சக்கணக்கில் எழுதினவங்க இப்போ 1:79 இந்த 79-80 போஸ்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1600 1600 பேர் வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த 1600 பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நாலேஜபிள் பர்சன்ஸ் தான், ஓகேங்களா. ஆனா அதுல வந்து மெயின்ஸ் கிளியர் பண்றாங்கல்ல அந்த 200 பேர் அல்லது இந்த 150, ஓகேங்களா. அந்த 150 கிட்ட அந்த 1600 பேர்ல இல்லாத ஒரு என்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதுல வந்து நமக்கு அந்த ரிசர்வேஷன் அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா கண்டிப்பா ஜென்ரலையும் நிறைய பேர் கிளியர் பண்றாங்க. எல்லாம் அந்த ரிசர்வேஷன்லாம் 1 மார்க் 2 மார்க் தானே டிஃபரெண்ட் இருக்கும். அப்படியே அந்த கிளியர் பண்றவங்க என்ன டிஃபரன்ஸ் காமிச்சிருப்பாங்க அவங்க பேப்பர்ல நீங்க பார்த்த வகையில? எனக்கு லாஸ்டா சொன்னதை மட்டும் கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி கேட்க முடியுமா? அதாவது இப்ப கிளியர் பண்றவங்க அவங்க பேப்பர்ல எந்த விஷயத்த மேபி இப்போ நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். ஆஹ் ரெண்டு பேருமே ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் வந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலிட்டியில ஒரு ஆர்டிகல் ரிலேட்டடா கண்டிப்பா லக்ஷ்மிகாந்த்ல இருந்தா ரெண்டு பேருமே எழுதுவாங்க. ஆனா ஒருத்தவங்க வந்து அவங்கள விட அதிகமா மார்க் எடுத்து அவங்க வந்து இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறாங்க அப்படின்னா, அப்ப அந்த பேப்பர்ல எல்லாம் என்ன, இப்ப கிளியர் பண்ணவங்களோட பேப்பருக்கும் கிளியர் பண்ணாதவங்களுக்கும் பேப்பர்ல என்ன டிஃபரெண்ட் இருக்கலாம்? அதாவது மேஜரா ஒரு ஜஸ்ட் மிஸ்ல மெயின்ஸ் கிளியர் ஆகாம இருக்காங்கல்ல, அவங்களுக்காக கேட்கிறேன் நான். ஓகே, ரொம்ப ஒன்றும் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைட்டிங், அது உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜஸ்ட்ல மிஸ் ஆகிறவங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்காது. நெக்ஸ்ட் இங்க இஷ்யூ வந்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 2 பேர் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எல்லாருமே இப்போ மெயின்ஸை பத்தி தெரிஞ்சவங்க பார்த்துருப்பீங்க. 2 பேப்பர்ஸ், 2 எவாலுவேட்டர்ஸ் வில் எவாலுவேட் யுவர் பேப்பர். ஸோ நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் இதை சேர்த்து சொல்றேன். ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஒரு எவாலுவேட்டர் வந்து 10 மார்க்ஸுக்கு 7 அல்லது 8 கொடுக்குற ஒரு கொஸ்டினுக்கு இன்னொருத்தர் 3 அல்லது 4 அந்த அளவுக்கு ஹாஃப் மார்க்ஸ் குறைச்சு போடுவாங்க. ஸோ 8 + 4 12 6க்கு தான் எனக்கு ஆவரேஜா மார்க் வரும். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி இருக்கு. இது அப்ப யாரு வந்து கிளியர் பண்றாங்கன்னா 7 2 பேர். நான் சொன்னதை நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் 8, ரெண்டாவது திருத்தவர் 4 அப்படின்னு திருத்தினா உங்களுக்கு 12 வரும், ஆவரேஜ் 6. இதுவே 7 வச்சா 2 பேருக்குமே 14, ஸோ 7. ஒரு கொஸ்டினை நான் ஒருத்தரோட அதிகமான மார்க் எடுக்கிறேன். இந்த யாரு வந்து
2 எவாலுவேட்டர் திருத்தினாலும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியான மார்க்ஸ் வாங்குறாங்களோ அவங்க கிளியர் பண்றாங்க. ஸோ தோஸ் பேப்பர் ஹூ இஸ் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை போத் த எவாலுவேட்டர்ஸ் அவங்க கிளியர் பண்ண முடியுது. அப்புறம் இதுக்கு அடுத்த சப்போஷன், யாரால 2 பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? இப்போ அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின், ஹவு ஹி இன்வால்வ்ட் இன் த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 10 மார்க்ஸுக்கு இருக்கிற இடத்துல ஒருத்தரால 15 பாயிண்ட் எழுத முடியும். 15 பாயிண்ட் எழுதுறாங்க. ஒரே இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10 பாயிண்ட் எழுதுறாங்க. நீங்க இருந்தீங்கன்னா கார்த்திக் நீங்க சொல்லுங்க, 2 பேரோட ஆன்சருமே ஆன்சர் வைஸ் கரெக்ட். ஒருத்தர் 15 எழுதியிருக்காரு, ஒருத்தர் 10 எழுதியிருக்கிறாரு. யாருக்கு எவ்வளவு மார்க் நீங்களா இருந்தீங்கன்னா கொடுப்பீங்க? நம்ம பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருந்தாளா? ஆ அந்த கொடுத்திருக்க பாயிண்ட்ல வந்து வேலிடா இருக்கிறத பொறுத்து தான் வந்து மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 2 பேருமே வேலிடாவே கொடுத்துருக்காங்க. 10 பாயிண்ட்ஸ் அவர் எழுதுனது கரெக்ட், 15 பாயிண்ட்ஸ் இவர் எழுதுனது கரெக்ட். இல்ல பாயிண்ட்ஸ் வைஸ் அதிகமா கொடுத்திருக்கவங்களுக்கு தான் வந்து மார்க் போடுவாங்க. இவ்வளவுதான் நடக்குதுங்க. யார் வந்து மேக்சிமம், ஏன்னா ஒரு பேப்பர் எவாலுவேட்டரோட மென்டாலிட்டி சைக்காலஜி புரிஞ்சுக்கோங்க. நான் இப்பல இருந்து திருத்திட்டே போயிட்டே இருக்கேன். ஒருத்தர் 15 பாயிண்ட் எழுதியிருக்காரு, குட் சூப்பர் அப்படின்னு மார்க் போட்டு போறேன். அடுத்து ஒருத்தர் அதே கொஸ்டினுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி நீட்டா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிலாம் எழுதியிருக்கிறாரு. ஆனா கொஸ்டின் வந்து வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது. அப்போ 10 பாயிண்ட் எழுதினவருக்கு தானா இன்னும் 5 பாயிண்ட் எழுதியிருக்கலாமே இந்த பையன், இதெல்லாம் எழுதவே இல்லையே. இப்போ மூக் நாயக்குன்னு அவர் புக் எழுதியிருக்கிறாரு, அதை பத்தி எழுதலையே. அப்படி அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்ல தானா சைக்காலஜி என்ன பண்ணும்னா, இவரை விட இவருக்கு ஒரு மார்க்கோ 1.5 மார்க்கோ 2 மார்க்கோ குறைச்சுதான் போடும். இதுதான் அங்க நடக்குது. 2 எவாலுவேட்டரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அட் மேக்சிமம் ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்கணும். டு த ரிலவெண்ட் கொஸ்டினுக்கு ரிலவெண்டா. டைனமிக் கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதே மாதிரிதான் உங்க காம்படிட்டர். இப்போ நீங்க படிக்கிற எவ்வளவு படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து சொல்றேன். உங்க காம்படிட்டர்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சில தான் இருக்கும். ஸோ நீங்க அதை உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. நோ நீட் டு கெட் ஆல் த கொஸ்டின்ஸுக்கும் நான் 9 மார்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இது வந்து ஒரு மித்து, விடை தெரியாத ஒரு கேள்வி அப்படின்னு எப்படி வேணா வச்சுக்கலாம். டிஎன்பிஎஸ்சியோட ஹிஸ்டரியில என்னன்னா, தமிழ்ல வந்து எழுதுறவங்களுக்கு வந்து கிளியர் பண்ண முடியல, அதே மாதிரி இங்கிலீஷ்ல எழுதுனாதான் வந்து ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து இது ரொம்ப லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாவே, 5 இல்ல 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு, நான் ஸ்டார்டிங்ல இந்த ஃபீல்ட்ல வந்ததுல இருந்தே இந்த வந்து இங்கிலீஷ்ல எழுதுறவங்க தான் வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குறாங்க அப்படின்னு இருக்குல்ல. இத பத்தி ஓகே, இப்போ there is a very less probability. ப்ரிலிம்ஸை விட்டுட்டு மெயின்ஸை கிளியர் பண்றதே ஒரு ப்ராபபிலிட்டியில நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரொம்ப கம்மி. மெயின்ஸை முடிச்சுட்டு இன்டர்வியூ கிளியர் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. வித்தின் சம் ஹண்ட்ரட்ஸ்ல தான் இருக்காங்க. இது மெயின்ஸ் எல்லாம் தௌசண்ட்ஸ்ல எழுதுறாங்க, இன்டர்வியூ கிளியர் பண்ணும்போது ஹண்ட்ரட்ஸ்ல தான் இருக்காங்க. இதுவே ஹையஸ்ட் ரொம்ப ப்ரொபோர்ஷன் வந்து மாறிடுது. தமிழ்ல எழுதுறவங்க இன்னும் ப்ராபபிலிட்டி கம்மி. எனக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், சத்தியமா இல்லாம இல்லை. என் கூட நான் 60th ரேங்க் 61st ரேங்க் எடுத்த ஒரு கேண்டிடேட், அவரு ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல எழுதி என்னைய விட மெயின்ஸ்ல மார்க் எடுத்தார். அவருக்கு இன்டர்வியூல கம்மியா இருந்தது. நான் இதை ரொம்ப ரொம்ப கிளியராகவே இங்க சொல்றேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எழுதுறது ஏன் டிஃபிகல்ட்டின்னு சொல்றாங்கன்னா, நீங்க எழுதும் போதே தமிழை ஈஸியா முடிக்க முடியாது. புரிதலோட புரிந்து கொண்ட அப்படின்னு எழுதலாம். அண்டர்ஸ்டாண்ட் எழுதுறது ரொம்ப வேகமா எழுதிடலாம். புரிந்து கொண்டன்னு எழுதுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு சின்ன ஒரு மைன்யூட் செகண்ட்ஸ் கம்மியாகும். நீங்க எழுதி கூட பாருங்க நான் சொல்றத. ஸோ ஒவ்வொரு வேர்டுக்கும் இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகும்போது இந்த பேப்பர் கம்ப்ளீட் பண்றது டிஃபிகல்ட்டியா மாறிடுது. கம்ப்ளீட் பண்ண மோஸ்ட்லி தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க நான் பார்த்த வரைக்கும். 2வது கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூஸ் வந்துடுது. ஹேண்ட் ரைட்டிங் இஷ்யூஸ் ஓவர் கம் பண்றாங்கன்னா கண்டென்ட் இஷ்யூஸ்ல விட்டுறாங்க. இதை 3ம் நீங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் எல்லாத்துலயும் என்னால வர முடியும்னா தமிழ் எழுதுறதுனால கிளியர் பண்ணலைங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அங்க பாயிண்ட்ஸ், கண்டென்ட்,
நீட்னஸ் இதெல்லாம் தான் பேசுதே தவிர, இதெல்லாம் தான் கிரைட்டீரியாவே தவிர, அதை உங்களால தமிழ்ல கொடுக்க முடியணும். பிகாஸ் யூ 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 சோஸ் தட் லாங்குவேஜ். என்னால அந்த கண்டென்ட்டை கொடுக்க முடியுங்கிறதுல நீங்க அதை, சார் என்னால டைம் ஆகுது எனக்கு முடியல அப்படின்னா நீங்க அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். 8 நிமிஷம் எழுதுற கொஸ்டினை 7 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு கொண்டு வரணும். அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர நான் தமிழ் எழுதினாலே கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா கிடையாது. சூப்பர் ப்ரோ. ஓகே, கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணி, ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட 20 மினிட்ஸ் தான் டைம் கேட்டிருந்தேன். நம்ம ஆல்மோஸ்ட் 1 hour. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய இந்த சர்வீஸ் வாங்கினவங்கலாம் எடுத்திருக்கேன். 1 hourலாம் நம்ம போனது இல்லை. ஏன்னா அவங்களோட ஒரு சைடு தான், அவங்க வந்து ஆஸ்பிரண்டாக இருந்து கிளியர் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஆனால் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். ஸோ அதனால தான் ரொம்ப லென்த்தியாக நீங்கள் டைம் போனதே தெரியல. நான் இப்போ பார்க்குறேன். ஸோ ரொம்ப இந்த செஷன் வந்து ரொம்பவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். ஸோ இன்னுமே வந்து நம்ம மெயின்ஸை பத்திலாம் நம்ம இன்னொரு நாளைக்கு நீங்க என்னைக்கா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம இன்னொரு செஷன் கூட நம்ம பார்க்கலாம். பட் நீங்க லாஸ்டா ஃபைனலா இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஆஸ்பிரன்ஸ்க்கு இப்போ ஃபியூச்சர்ல அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், அது மட்டும் நான் சொல்லிடுங்க. அதாவது ரூரல்ல படிக்கிறேன், நான் வந்து சென்னையில படிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சேர்த்து ஃபைனல் வேர்ட்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க என்ன வேணுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன இருந்தா ஐ எம் ஏபிள் டு கிளியர். அதை இந்த மாதிரி ஒரு 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 யூனோ வாட் இஸ் மீன் பை ஜிமிக்ஸ், எதெல்லாம் ஃபேக் அதை பார்த்து நீங்களே அதை ஒரு இதுதான் கிரைட்டீரியான்னு நம்பிக்காதீங்க. ரொம்ப கிளியரான கிரைட்டீரியாஸ் நான் சொல்றேன். யூ ஷுட் ஹாவ் த நாலேஜ் அபவுட் த சிலபஸ். யூ ஷுட் ஹாவ் த கண்டென்ட் அபவுட் த சிலபஸ். எனக்கு அந்த கண்டென்ட் தெரியணும். ஐ ஷுட் பி அவேர். அதை பத்தியே எனக்கு தெரியாம நான் காம்பீட் பண்ண கூடாது. எனக்கு ஐ ஷுட் பி நாலேஜபிள். ஐ ஷுட் கண்டென்ட் அபவுட் த சொல்யூஷன். அந்த அந்த சிலபஸோட என்ன விஷயமோ அதை எனக்கு தெரியணும். தேர்டு, ஸ்கில். மோர் தேன் ரைட்டிங், மோர் தேன் ரீடிங், யூ ஹாவ் டு ரைட் த மெயின்ஸ் கொஸ்டின். நான் சும்மா பேசிட்டே இருக்கிறதுனால எதுவும் எழுதிட முடியாது. ரீடிங் வேற, ரைட்டிங் வேற, ஸ்பீக்கிங் வேற. அதனால ஒரு லாங்குவேஜை இந்த மூணுத்துக்கும் டிஃபரன்ஷியேஷன் சொல்ல முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தட். ரீடிங் வேற, ரைட்டிங் வேற, ஸ்பீக்கிங் வேற. Prelims is checking your understanding capability, how fast you are able to think. சூஸ் பண்ற கேப்பபிலிட்டி, அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு செக் பண்ணும். மெயின்ஸ் அண்ட் செக்கிங் யுவர் ரைட்டிங் கேப்பபிலிட்டி, தோன்றதை எவ்வளோ அழகா எவால்வ் பண்ணி ஆன்சர் எழுத முடியுதுங்கிறத செக் பண்ணும். இன்டர்வியூ இஸ் ஆல் அபவுட் யுவர் பர்சனாலிட்டி அஸ் வெல் அஸ் ஸ்பீக்கிங் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இது மூணும் தனித்தனியான ஒரு ஸ்கில்ஸ். ஃபோக்கஸ் ஆன் த ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ். எனக்கு இதனால இதுதான் தேவைப்படுது டிஎன்பிசி. அப்போ நான் எங்க இருக்கேன்? ஐம் நாட் ஏபிள் டு ஸ்பீக்னா யூ ஹாவ் டு டெவலப் யோர்செல்ஃப். நான் சொன்ன மாதிரி இப்போ இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிலாம் டிஎன்பிசி எதிர்பார்க்கறது இல்லை. நீங்க தெளிவா பதில் சொல்ல முடியுது அவங்களால, இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை இங்க யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது, யாராலையும் வெளியே தூக்கி போட முடியாது. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து கம்மியா இருந்தா கூட அடுத்த வருஷம் நீங்க அடிச்சுட்டு வந்துருவீங்க. ஆனா கண்டென்ட்ல ப்ராப்ளம். நீங்க ஒர்க் பண்ணலன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களால கிளியர் பண்ண முடியாது. நான் இதை ரொம்ப எழுதியே தரேன். நீங்க அப்படியே, நான் இன்னொன்னு சேர்த்தே சொல்றேன், நீங்க அப்படியே தப்பி தவிர ஏதோ கிளியர் பண்ணி லக்ல நீங்க சொன்ன மாதிரி ஃப்ளூக் ஃபிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படிலாம் கிளியர் பண்ணிட்டு வர்றவங்க வேலையை ஒழுங்கா பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்க அவ்வளவு வேலை இருக்கு. ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு வேலை இருக்கு. ஸோ கவர்மெண்ட்ல சொல்றேன். ஸோ வாட் எவர் திங்ஸ், இஃப் யூ வாண்ட் டு தான் கரியர்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இதுல பாஸ் பண்ண முடியும் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். இந்த விஷயத்த ஸ்மார்ட்டா பண்ணுங்க. என்னென்ன வேணுமோ அந்த கிரைட்டீரியாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட்ல நீங்க எங்க இருக்கீங்கன்னு பாருங்க. எவால்வ் யுவர் செல்ஃப். கிராமத்துல படிக்கிறது இங்க சென்னையில தான்னா ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி எனக்கு எங்க தெரியல, ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். இதுல நான் என்னோட வீக்னஸ் எனக்கு இந்த இடத்துல நான் டெய்லி பண்றது கரெக்டான்னு தெரியலனா யூ ஹாவ் டு சூஸ் அ மென்டர். இன்னைக்கெல்லாம் ஆன்லைன் சோர்சஸ் இருக்கு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸ்பீக் வித் தம். சார் என்னோட நம்பர் தர சொல்றேன், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ எம் பாசிபிள், ஐ எம் ஏபிள் டு ரிப்ளை டு யூ. ஜஸ்ட் அதுல உங்க கொஸ்டின் என்னவோ அதை சொல்லுங்க, அதுக்குரிய ஆன்சர்ஸ் நான் சொல்றேன்.
போற வழியை யாருனால மாத்தலாம், ஆனா போறது நீங்க தான் போகணும். உங்க வேலை. இட்ஸ் யுவர் ஜாப். யூ ஹாவ் டு எவால்வ் யுவர் செல்ஃப். அந்த டைரக்ஷனை நாங்க சார்லாம் சொல்லுவாங்க. சாரு கிளியரா கைட் பண்றத செஞ்சு பார்த்துட்டு சார்ட்ட திரும்ப பேசணும். இது கரெக்டா தப்பா, நான் இப்ப போயிட்டு இருக்கிறேனா இல்லையா. இந்த மென்டார் தான் தேவைப்படுமே. அந்த மென்டார் அந்த ஒரு கைடன்ஸ் தான் தேவைப்படுமே தவிர நீங்க எங்க இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். எங்க நீங்க இருக்கிறீங்க, என்ன இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கும் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கும் தான் டிஃபரன்ஸ். எல்லாரும் போக போகுது செவன்த் போதான். போகிறதுக்கு என்ன வழி அதை மட்டும் பார்க்கணுமே தவிர பின்னாடி திரும்பி நம்ம இன்னும் அங்க இல்லையே அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. எக்யூப் யுவர் செல்ஃப். ஐ ஃபினிஷ் வித் த வேர்ட் எக்யூப் யுவர் செல்ஃப். தேங்க்யூ. ரொம்ப நன்றி ஜெய். என்னன்னா நான் நண்பர் ஜெய்யை வந்து எனக்கு ஒரு 7-8 வருஷமா தெரியும். ஸோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே ஒரு இப்போ சர்வீஸ் போன அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல மாறிட்டாங்க அப்படின்லாம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா இவரை வந்து ஒரு ரோல் மாடலா வச்சு கூட படிக்கலாம். ஸோ இவர்கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும் அவர் வந்து எவ்வளோ சாஃப்டான கேரக்டர்னு. பட் இன்னைக்கு அவர் படிச்சதையும் சரி, அந்த கத்துக்கிட்ட நாலேஜையும் ரொம்ப எத்திக்கலா பார்க்கக்கூடிய பர்சன். நான் பார்த்ததுலயே வந்து ரொம்ப எத்திக்கலான பர்சன். ஸோ அது வந்து இனியும் கண்டினியூ பண்ணுவார் கண்டிப்பா, டெஃபினட்டா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு நேரம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசினதுக்கு ரொம்ப நன்றி ஜெய். நம்ம அடுத்த ஒரு ரொம்ப செஷன்ல நன்றி. நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா, நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப கண்டிப்பா நன்றி. கண்டிப்பா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் தேங்க்யூ. வேர்ட்ஸ்.